ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசை விஷாலுடைய கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான பரபரப்பான சீன் தாங்க போயிட்டுருக்கு. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இசை வந்துட்டு எப்பயும் போல் அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஸ்ரீஜா கிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னை அந்த நலங்கு ஃபங்க்ஷனில் உட்கார நான் விடவே மாட்டேன், என் தங்கச்சிக்கு மட்டும்தான் அந்த நலங்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதே போல் கடைசி நேரத்தில் பொண்ணை கடத்துறதுக்கு வந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இசையை கடத்துறதுக்காக வந்துட்டு மாற்றி ஸ்ரீஜாவை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு எங்கே இன்னும் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே நான் போயிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலுடைய அம்மா அங்கேருந்து போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும் பொழுது நம்ம பொண்ணை காணுங்கவும் எங்கே போயிட்டா அந்த ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு தேடி பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு சிந்தாமணி, ஸ்ரீஜா எங்கே போனான்னு தெரியல, நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போய் பார்க்கும் பொழுது ஸ்ரீஜாவை காணலை. அப்போ உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்திருக்கிற பூசாரி, இங்கே பாருங்கம்மா, பொண்ணை காணுன்னா நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, பேசாமல் அந்த பொண்ணுக்கு பதிலாக இந்த பொண்ணோட அக்காவோ தங்கச்சோ இருந்தால் கொண்டு வந்து உட்கார வச்சு நலங்க வச்சுக்கோங்கம்மா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சிந்தாமணிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. நம்ம ஸ்ரீஜா வந்துட்டு மயக்கமான நிலையில் இருக்காங்க. ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இசையை கடத்துகிற மாதிரியே ஸ்ரீஜாவை கடத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம இசையை வந்துட்டு மாலை போட்டு போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. வர்ஷினி போயிட்டு நம்ம இசையை மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இசையை பார்த்த உடனே நம்ம விஷாலுக்கு வந்துட்டு மனசில் ஏதோ ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் வந்துட்டு நல்ல விதமாக தான் வந்துட்டு தோணுது நம்ம விஷாலுக்கு. அது என்னங்கிறத வந்துட்டு இன்னும் தெளிவாக சொல்லாமல் இருக்காங்க. அப்போ உடனே இசையை பார்த்த உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம இசை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இசை வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆனால் எல்லாமே இசைக்கு வந்துட்டு நல்ல விஷயமாகவே நடக்கிறத நினச்சி நம்ம இசை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்துட்டு இசையை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மேடையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ உடனே இசைக்கு வந்துட்டு எல்லாரும் நலங்கு வைக்கிறாங்க. அப்போது விஷால், போப்பா நீ போய் இசைக்கு நலங்கு வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம விஷால் வந்துட்டு கொஞ்சம் தயங்குறாரு. அதுக்கப்புறம் பாட்டியம்மா பெரியவங்க எல்லாரும் சொல்கிறதுனால நம்ம இசைக்கு போயிட்டு நலங்கு வைக்கிறாரு. நலங்கு வச்சுட்டு குங்குமத்தை எடுத்து இசையோட நெத்தியில் வைக்கிறாரு. வைக்கும் பொழுது நம்ம இசை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ உடனே எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. நம்ம விஷாலுடைய அம்மா வந்துட்டு, இந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஸ்ரீஜா வந்துட்டாலே, நம்ம மனசார ஆசைப்பட்ட பொண்ணு இசை தானே, இசையே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆட்கள்கிட்ட இருந்து அங்கேருந்து கிளம்பி தப்பிச்சு நேராக இந்த மண்டபத்துக்கு ஓடி வராங்க. அட பாவீங்களா, மாற்றி என்னை கடத்திட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ பாருமா, நீ என்ன சொன்னாலும் எங்ககிட்டேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ பாரு, உன்னை கடத்த சொன்னதே என்னோட அப்பா தான், அது என்னை கடத்த சொல்லுவாரா, அந்த இசையை கடத்த சொன்னதுக்கு என்னை மாற்றி கடத்திட்டு வந்து ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வராங்க. வரும்பொழுது இங்கே இசைக்கு வந்துட்டு பொட்டு வச்சுட்டு விஷால் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. நிறுத்துங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இசையை பார்த்து ஸ்ரீஜா. அப்போ உடனே எல்லாரும் ஸ்ரீஜாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவ எங்கே போனா இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பாட்டியம்மா கேட்குறாங்க, நீ எங்கே போன இவ்வளோ நேரமா, உன்னையை காணும் தானே எல்லோரும் இங்கே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சொல்கிறாங்க, இதோ பாருங்க, நான் எங்கேயுமே போகலை, என்னைய ஆள் வச்சு இந்த இசை கடத்திட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, உன்னை இசை கடத்தினாளா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இந்த இசை தான் என்னை ஆட்களை வச்சு கடத்தினா, இதோ பாருங்க, இவங்க தான் என்னை கடத்திட்டு போனது, அவங்கக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. இசை இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆட்கள்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்த பிறகு பார்த்தோன்னா அதிகாரிங்களையும் கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஸ்ரீஜாவுடைய அப்பாவோட திட்டம்தான். அதிகாரிங்க வந்த உடனே இங்கே என்னம்மா நடக்குது, இந்த பொண்ணை கடத்தினது யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் யாரையும் கடத்தலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ உடனே இல்லை இவ தான் வந்துட்டு விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னைய ஆடு வச்சு கடத்திட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீஜா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வர்ஷினி சொல்கிறாங்க, ஹேய் இதோ பாரு என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க, இதோ பாருங்க அத்தை, என்னை கடத்தினதுக்கு முக்கியமான காரணமே வர்ஷினி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ஷினியா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ என்ன வந்து எங்கள் வீட்டு பொண்ணுங்கள் எல்லாம் பற்றி இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ உடனே நம்ம ராகவ் சொல்கிறாரு, இதோ பாரு நீ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்களாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது. வர்ஷினி தான் காரணமா? இதை நீ சொன்னால் அதை நான் நம்பணுமா? என் வர்ஷினிக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. என் வர்ஷினி பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ உடனே என்ன நடக்குதுன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு அந்த இடத்துக்கு எதர்ச்சியாக வராங்க. எப்படின்னா, ரம்யா வந்துட்டு அவங்க வீட்டில் சரியாக தூங்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை, ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது. அப்போ உடனே இதெல்லாம் காரணம் வந்துட்டு நம்ம இசைக்கு செஞ்ச அந்த துரோகம்தான். நம்ம இசைக்கிட்ட பொய் சொன்னதுனால தான் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. நம்ம போயிட்டு உண்மை என்னங்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா உடனே நேராக கிளம்பி ஓடி வராங்க. வரும்பொழுது பார்த்தோன்னா இங்கே ஸ்ரீஜா வந்துட்டு பொய் சொல்லி எல்லாரையும் வந்துட்டு மாட்டி விடுறதுக்காக கஷ்டப்பட்டு போட்டு வச்சுருக்காங்க திட்டங்கள் எல்லாம். அப்போ உடனே அந்த கடத்தின ஆட்களும் வந்துட்டு ஸ்ரீஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி இசையை தான் வந்துட்டு கடத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அப்போ உடனே இசையை வந்துட்டு அதிகாரிங்க கைது பண்ணுற நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ உடனே விஷால் சொல்கிறாங்க, இதோ பாரு ஸ்ரீஜா, நீ தேவையில்லாமல் இசை மேலே பழி போட்டுட்டு இருக்காத. இசை வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவள் இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க, என்ன விஷால், அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் வந்துட்டு இசை இந்த மாதிரி பொண்ணு கிடையாதுங்கிறது மட்டும் என்னால் நல்லா சொல்ல முடியும் உறுதியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே பார்த்தீங்களா இந்த இசை எல்லாரையும் நல்லா நம்ப வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ரம்யா இங்கேருந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும் பொழுது, என்ன ரம்யா நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? என்ன உண்மை? நீ இது வரைக்கும் சொன்ன உண்மைகள்லாம் போதும், தயவு செஞ்சு நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஏற்கனவே பொய் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? நீ யாரோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்க? நான் இசையோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே உண்மை தான். உண்மைன்னா எது உண்மை? நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் உண்மை. இசை வந்து இப்படி சொன்னான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் போய். நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஸ்ரீஜா தான் வந்துட்டு என்னை அந்த மாதிரியெல்லாம் சொன்னா. இசை எதுவுமே சொல்லவே கிடையாது. அதே போல் அன்னைக்கு விஷால் சார் வந்துட்டு அவர் நினைவுலேயே இல்லை. அவர் சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு பொருளை கலந்து கொடுத்து தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணா. நான் இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ உடனே நம்ம ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா, ஏ ரம்யா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஸ்ரீஜா, இதுக்கு மேலே என்னால் உண்மையை மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் அதிகாரிங்க வந்தவங்க இசையை விட்டுட்டு ஸ்ரீஜாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கண்டிப்பாக இசைக்கும் விஷாலுக்கும் தான் வந்துட்டு இந்த திருமணம் நடக்க போகுது. அந்த சூப்பரான சீனை அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.